நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்தபடியாக தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லதும் நடக்கும், கெட்டது நடக்கும். நல்லதே நடக்குன்னு எதிர்பார்க்குறதும் தப்பு, கெட்டதே நடந்துடும் நல்லது நடக்காதுங்கிறது நினைக்கிறதும் தப்பு. அந்த மாதிரிலாம் இல்லை. தனுசு ராசிக்கு என்ன பண்ணுறார்? 4ஆம் இடத்தில் சனி ராகு இணைவு இருக்கிறார். ஒரு 2 மாதத்துக்கு இணைவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ராகு அது பயிற்சி 18ஆம் தேதிக்கு மேலே அது மாறிக்குது. அது நம்ம பேச வேணாம். இருந்தாலும் ராசியும் குரு பார்க்குது. ராசியும் குரு பார்க்குறது, அவர் ராசிநாதனே பார்க்குறது சிறப்பு தான். 4ஆம் இடத்தில் சனி வருவது குற்றம். அப்படின்னா 4ஆம் இடம் உங்கள் ஆரோக்கியமும் கெடும், தாயினுடைய உடல்நலமும் கெடும். அதுக்குண்டான மருத்துவ செலவு அங்கே இதெல்லாம் பண்ணும். ஆக 4இல் இருக்கக்கூடிய ராகு இவ்வளோ நாள் தாயினுடைய தேகத்தை, தாய்க்கு உடல்நலத்தை கொடுத்தார், அதுக்குண்டான மருத்துவ செலவையும் கொடுத்தார். ஆனால் இன்னும் நல்லாவிலையே சார், ராகுக்கு அது பயிற்சி கூட இப்போ அடுத்தது வரப்போகுது, இன்னும் நல்லாவிலையே அப்படின்னு நீங்கள் இப்போ 4 நாள் தான் சார் இருக்க போது, குரு பயிற்சி 18ஆம் தேதி ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். உண்மைதான். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றார். ஆனால் 4க்கு சனி வர்றாருல்ல, என்ன இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவார். ராசிக்கு 3ல் தான் சனி இருந்தார். 3ல் இருக்கிற சனி நல்லது செய்யும் ஜோசியும் சொல்லுது. ஆனால் 3ல் இருக்கிற சனி என்ன பண்ணும்? சகோதர உறவில் கண்டிப்பாக நல்லது எங்கே செய்யுது? 3ஆம் இடம் இளைய சகோதரரை குறிக்கக்கூடியது. இளைய சகோதரர் சுயநலமாக இருப்பான், நமக்கு வேணும், உன்னுடைய பங்கையும் எனக்கு தான் வேணும்னு கேட்கக்கூடிய அமைப்பு, சுயநலமாகவே செயல்பட்டு உங்ககிட்ட எதிரியாகிற அமைப்பு, இத்தனையும் செய்தில்ல. 3ஆம் இடத்தில் சனி நின்னால் நல்லது. 3, 6, 10, 11 பாவகரங்கள் நின்றால் நல்லது. அந்த பாவகம் கெட்டு போச்சு இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம்? 3ஆம் பாவகம் எதை குறிக்கும்? இளைய சகோதரனை குறிக்கும். அவன் நல்லவனா கெட்டவனா? உனக்கு அவன் நல்லவன் இல்லை, இந்த ராசிக்கே ஒரு நல்லவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்துடுவோம். அப்போ மற்ற இல்லை சார், என் தம்பி என் கூட நல்லா தான் இருக்கான், க்ளோஸாக இருக்கிறான், என் தம்பி எல்லாத்தையும் சம்பாரித்து என்கிட்ட தான் கொண்டாந்து கொடுக்குறான். அங்கே பாவம் அந்த பாயிண்டில் ஒன்று நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவேன். சனி சுக்கரனோடு சேர்ந்திருப்பார், குருவோடு இணைஞ்சிருப்பார், பௌர்ணமி சந்திரனோடு இணைஞ்சிருப்பார். இந்த அமைப்பில் வந்துடுவேன். சில பேருக்கு தாய் இல்லை, அந்த அமைப்பு அங்கே பண்ணும். சில பேருக்கு தகப்பனார் இளம் வயதிலேயே இழப்பு, சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டு நீங்கள் வந்தீங்க. தனுசு ராசிக்காரன் ஏமாளிகள், புத்திசாலி தான் ஆனால் ஏமாளி. இருக்கிறவங்க அழுதான கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா உங்களுக்கு கண்ணீர் உங்களுக்கே வரும். என்ன இலகன மனம் உடையவர்களும் நேர்மையான குணம் கொண்டவர்களும் தனுசு ராசிக்காரர்கள் நான் பெருமையாகவே சொல்லுவேன். தனுசு ராசிக்காரர்கள் ஒருவேளை சாரி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, தனுசு ராசிக்காரன் நான் பார்த்தேன், ஒருத்தன் ரொம்ப மோசமாக கெட்டவனாகிறான், எல்லாத்தையும் சீட்டிங் பண்ணுறவனாவே இருக்கான். ராசிக்குள்ளே சனி இருக்கும், இல்லைன்னா ராசியை சனி பார்க்கும், பிறக்கும்போதே அந்த அமைப்பு இருக்கும். அப்போ நீங்கள் ராசி பொண்ணில் எல்லாத்தையும் இதிலேயே சொல்லிவிட முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. மற்ற கிரகங்களை அமைப்பு வச்சு தான் அவனுடைய நல்லவனா கெட்டவனா, குணம் என்ன, அவனுடைய நடத்தை என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அதுதான் சொல்கிறேன், ராசியும் லக்னமும் நடத்தையே குணத்தையும் நடத்தையும் தீர்மானிக்குங்கிறதான் உண்மை. உங்களுக்கு ராசிநாதன் குருவே வர்றார். குரு இன்றைக்கி கோச்சாரத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா, நமக்கு என்ன நடக்க போகுது, இந்த இடத்துல எதிர் வீட்டில் உட்காந்துருக்குதா, நட்பு வீட்டில் உட்காந்துருக்குதா, பகையாக இருக்குதா, நம்ம சிந்தனையை செயல்பாட்டை மாற்றுதா, நம்மளை புதுசாக ஏதாவது உருவாக்குதா அப்படிங்கிற ஆசையில் தானே வர்றீங்க. என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாமல் தானே குழம்பி போய் நம்மக்கிட்ட இங்கே வர்றீங்க, இந்த ராசி பலனை பார்க்க வர்றீங்க. அப்போ நீங்கள் என்ன, 2ஆம் அதிபதி 3இல் மறைவது தனத்துக்கு கொஞ்சம் கஷ்டம், பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் தனக்காரகன் ராசியை பார்க்குறார். பணம் இருப்பு இருக்கிற பணம், அதாவது இருப்பு, அதாவது சம்பாரித்து பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற இருப்பில் ஸ்டாக்கில் வச்சுட்டு இருக்கிற பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. என்ன தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சனி பார்வை இருக்குல்ல, அப்போ கொஞ்சம் வருமானம், 2ஆம் அதிபதியே அவனு வரார், அவர் 4ஆம் இடத்துலேருந்து திரும்ப 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். அப்படிங்கும்போது பார்வை செய்யும் இடம் கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். தொழிலோ வேலைக்காரனோ உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவனோ எப்பயுமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய குரு சிம்மத்தை குரு பார்க்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பில். ஏன்னா இதில் என்ன, இப்போதைக்கு கோச்சாரத்தில் சிம்மத்தெல்லாம் குரு பார்க்கல. நான் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய 10 பேச்சை வச்சு வேலை வாங்கி போட்டு இருக்கிறவங்க, அந்த வேலையாட்கள் உங்களை விட்டு போகிற அமைப்பு. 10ஆம் இடம் கெடும், தொழில் கெடும், வேலையாட்களால் பிரச்சனை, வேலைக்காரன் கரெக்டாக வர மாட்டேங்கிறான், இவ்வளோ நாள் தொழில் நல்லா தான் நடந்துக்கிட்டு, இப்போ பணத்தை அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கூட அவன் கரெக்டாக கூப்பிட்ட டைமுக்கு வந்து நம்ம வேலையை முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த கம்ப்ளைண்ட் வரும். அப்போ 2ஆம் இடம் குடும்பத்தையும் கெடுக்கும், தனத்தையும் கெடுக்கும், தொழிலையும் கெடுக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால. இது கோச்சாரத்தில் வரக்கூடிய அமைப்பு. தசாபுத்தி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு, சனி திசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புன்னு சொல்ல வரேன்.
கோச்சாரத்தில் கிரகங்களும் வருது, அது தசாபுத்தி அமைப்பில் தான் அது வேலை செய்யுங்கிறது தான் உண்மை. எனக்கு வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு சனி திசை இருக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நான் சொல்லக்கூடிய சில விவரங்கள் உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பாதிப்பு இல்லை, அப்போ இந்த தசாபுத்தி அது இல்லை, சனி திசை இல்லை. இந்த லக்னத்துக்கு சனி நல்லவர் இல்லை. நல்லவர் இல்லைனாலும் சனி எல்லா லக்னத்துக்கும் பொதுவான எல்லா லக்னத்துக்கும் கும்பலக்கணக்காரன் கும்பராசிக்காரன் இருந்தால் கூட சனி கெட்டவன் தான். நம்ம தனுசு ராசியை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ராசியாக இருந்தாலும் சனி கெட்டது மட்டும்தான் செய்யக்கூடிய கடமைப்பட்டவர், குரு நல்லது செய்ய கடமைப்பட்டவர். இது பொதுவான பொது விதி. ரெண்டாவது, குருவே நல்லது செய்ய கடமைப்பட்டவர், அவர் கெடுதலை செய்ய ஆரம்பிச்சிருவார்னு நாங்கள் சொல்ல வரோம். ஏன்? இருக்கும் இடத்தை வச்சு. ஒரு கோயிலில் போய் உக்காந்தா அவங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், இது எல்லாமே வரும். ஒரு சாக்கடையில் போய் உக்காந்தீங்கன்னா அங்கே நாத்தம் தான் அடிக்கும். ஒரு டாஸ்மாகில் போய் உக்காந்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நல்லவன் கூட கெட்ட இடத்துக்கு போனால் அங்கே கெட்ட செயல்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். கெட்டவன் கூட நல்ல இடத்துக்கு வந்தால் அவன் நல்லவனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு தனுசு ராசிக்காரனுக்கு 2ஆம் அதிபதி 3இல் மறைந்து இயற்கை சுபர் வீட்டில், நல்லவன் வீட்டில் ஒரு கெட்டவன். ஒருத்தன் கெட்டவன் உங்களுக்கு உங்கள் தொழிலை கெடுத்தலாம், உங்களை பாதிக்க வைக்கலாம், உங்களை ஏதாவது வகையில் கீழே இறக்கி விடணும், நஷ்டப்படுத்தணும்னு நினைஞ்சாலும் கூட நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு வருவீங்க. என்ன காரணம்? ராசியை குரு பார்க்குது. ராசிநாதன் வீட்டில் குரு, நல்லவன் வீட்டில் கெட்டவன் உட்காந்துருக்கிறான். நல்லவன் கட்டுப்படுத்தினாடே பேசாமல் நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத. அப்போ அவருக்கே காட்டி கொடுத்துருவான். 10 பேர்த்த வச்சு வேலை வாங்குறியா, ஒருத்தர் கெட்டவங்கிறத அவனுக்கு காமிச்சு கொடுத்துருவான், அவனை துரத்தி விட்டுருவேன். ஆனால் அந்த சம்பவங்களை சந்திக்கிற அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது எப்போ? சனி திசையில் நடக்கக்கூடிய அமைப்பு. மற்ற திசை நடக்கவர்களுக்கு அது இல்லை. ஆக தனுசு ராசி அன்பர்கள் கௌரவமும் அந்தஸ்தும் நல்ல ஒரு மேன்மையான வாழ்வும் இது கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். அதில் பின்தங்கிய அமைப்பும் அசிங்கமும் அவமானமும் சில கேவலமான விஷயங்களும் நீங்கள் நடக்கிற அமைப்பில் குடும்பத்திலேயே அது நடக்கக்கூடிய அமைப்பும் அங்கே வந்துடும். அதனால் தனுசு ராசி அன்பர்கள் தொழில் ரீதியான அமைப்பில் கவனமாகவும் குடும்ப ரீதியான அமைப்பில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா எல்லா ராசிக்காரனும் இப்போ ராசி பலன் நான் நிகழ்ச்சியில் சொல்கிறேன்னா எல்லா ராசிக்காரனும் குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறானா? இல்லை. அதே எல்லா ராசிக்காரனும் கெட்டு போயிட்டானா அப்படிங்கிறதுனா அதுவும் கிடையாது. ஒருத்தனுக்கு குடும்பம் கெடும், ஒருத்தனுக்கு தொழில் கெடும், என்ன ஒருத்தங்களுக்கு பிள்ளைங்களால் நிம்மதி கெடும். இதெல்லாம் கோச்சாரத்தில் கிரகங்கள் பிறக்கும் போதே அமைப்பில் வரக்கூடிய அமைப்பில் தான். சில பேர் பிள்ளைங்க தனுசு ராசிக்காரன் இவன் ரொம்ப நேர்மையானவனா ஒழுக்கானவனா கௌரவமானவனாக இருப்பான், அவன் பிள்ளை கூட்டிகிட்டு ஓடி போயிடும் யாரையாவது. அப்போ பிள்ளைங்கள புத்திர சோகம்னு அதுதான் சொல்கிறான். அப்போ பிள்ளைங்களால் அவனுக்கு பேர் கெடுத்தப்பாவும். அவன் நல்ல தகுதியான இடத்துல ஒரு பெரிய இடத்துல 4 பஞ்சாயத்துக்கு போய் பேசக்கூடிய நாள் இருந்தால் போக முடியாது போயிடுமா? 4 பேர்த்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியாது போயிடுமா? இது எல்லாம் எப்படி வருது? பிள்ளைகளால் வருது. பொம்பளை பிள்ளை பற்றவன் எல்லாமே பயந்துக்கிட்டு தான் இருக்கான். அதை பயந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கண்ணா. இது ராசி பலன் அமைப்பில் நான் இது ஒரு அழுத்தமாகவே நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பேராசை, கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். 2 லட்ச ரூபா சம்பளம் வேணும், மாடி வீடு பங்களா வீடு வேணும், 30,000 சம்பளம் வேணும், 25,000 சம்பளம் கேட்டலாம் நான் கட்ட மாட்டேன். வரும்போதே அங்கே வீட்டை பார்க்கறது, வரும்போதே அவன் என்ன வேலையில் இருக்கான்னு அவன் புள்ள போய் படுத்துக்கிட்டு சாப்பிட்ணும், மற்றவன் எல்லாம் சம்பாதிச்சு போட்டிருப்பான் இல்லையா? அப்படி பேராசைப்பட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் தான் இப்போ சமீபத்தில் நடந்து ஒரு மாதம் தான் ஆகுது. அந்த பையன் 23 நாளில் அவுட்டு. ஏன்? கோடிக்கணக்கான சொத்து கெடுக்குது. அப்பா அம்மா கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ஒரே பையனை ஆசைப்பட்டு அந்த பொம்பளை கொடுத்துச்சு. அதை அனுபவிக்க முடியல. எதுக்காக அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆசை ஏன் படுறீங்க? மனிதனுக்கு தேவை நல்ல உணவு, படுக்க உணவு, படுக்க இடம், அவ்வளோதான். இதை ஒருத்தனுக்கு பேசிக்காக இருந்தால் அவனுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அவன் ஒரு 25,000 சம்பாதிக்கிறான்னா உன் பொண்ணு ஒரு 25,000 சம்பாதிக்கிட்டேன், ஏன் குடும்பம் ஓடாத? வருமானம் குறைவாக இருக்கிறவன் எந்த வகையில் பிள்ளைங்களை வளர்த்தாம விட்டுருக்கிறான், நேர்மையாக இருக்கிறவன் எல்லாமே வளர்த்திக்கிட்டு தான் இருக்கான். வருமானம் குறைவாக உள்ளவன் பிள்ளைங்களை உங்களோட அதிகமான நிலையில் படிக்க வச்சு அதிகமான வேலையில் உட்கார வச்சவங்களாம் இருக்கான். நீங்கள் நினைக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. ஆனால் இந்த குறுகிய மனப்பான்மையில் பல லட்சம் பேர் இருக்கிறீங்கிறது தான் உண்மை. இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தனுசு ராசியில் இருக்கிறவங்க, இந்த ராசியில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்காங்க. குருவாக நீங்களே இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன குருன்னா என்ன? பணம், காசு, சொத்து, சுகம், இதெல்லாம். இதே ராசியில் இருக்கிற நீங்கள் இப்போ எத்தனையோ பவுன் நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுருக்கிறீங்க தெரியுமா? அந்த பணத்தை மீட்க முடியல. ஒரு பொண்ணுக்கு 5 பவுன் 2 பவுன் கூட போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட நீ எதிர்பார்க்குறது ஒரு பெரிய 2 லட்ச ரூபா வேலைக்காரனை எதிர்பார்க்குற எந்த வகையில் நியாயம் அது? இப்போ நீ உன் தனுசு ராசிக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உன் எதிர்பார்ப்பு கூடுதலாக போகுதே.
இதெல்லாம் வந்து இந்த பேராசை தான் வாழ்க்கையே பெண்களை 40 வயசு வரைக்கும் கடத்துதுங்கிறதான் உண்மை. அதனால் தயவு செஞ்சு எதிர்பார்ப்பை குறைச்சி உங்களுடைய நிம்மதியை நீங்கள் தேடிக்கிங்க. நன்றி, வணக்கம்.